இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எரேமியா 31:14. ஒரு சகோதரர் நல்ல வேலைக்காக வெகு நாட்கள் காத்திருந்தார். அவர் காத்திருந்தது வீண் போகாமல் அவர் எதிர்பார்த்தபடியே அவருக்கு நல்லதொரு இடத்தில் இருந்து நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்தது. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேர்முக தேர்வை எதிர்பார்த்து அதற்காக தயாராகி வெளியூர் செல்ல வேண்டும் என்பதற்காக முன்பதிவில் பயணச்சீட்டும் முன்பதாகவே எடுத்து வைத்து அந்த நாளுக்காக காத்திருந்தார். அந்த நாளும் வந்தது. ஆனால் அவருக்கோ எழும்பவே முடியாத அளவுக்கு மிகுந்த காய்ச்சல் மற்றும் தலைவலி. எவ்வளவோ முயற்சித்தும் முடியாது என்று அறிந்து மிகுந்த மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் பயணச்சீட்டை ரத்து செய்ய சொல்லிவிட்டார். ஆனால் அவருடைய உடம்பு கொதிப்பதை விட மனம் அதிகமாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு நாள் காத்திருப்பு, எவ்வளவு கால எதிர்பார்ப்பு, சுலபமாக எல்லாம் கை நழுவி சென்று விட்டதே. இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது கஷ்டம்தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று மிகுந்த முறுமுறுப்புடன் காணப்பட்டார். இது அவர் மனதை விட்டு அகலாமலேயே அந்த நாள் முழுவதும் இருந்தது. ஆனால் மறுநாளிலே வந்த செய்தி அவரை ஒரு நிமிடம் ஆடிப்போக செய்துவிட்டது. அது என்னவென்றால், ரயிலில் அவர் பயணம் செய்ய இருந்த பெட்டி தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி அநேகர் உயிரிழந்திருந்தார்கள் என்பதே அந்த செய்தி. அவருக்கோ என்ன நடக்கிறது என்ற சுய நினைவை இழந்தது போல தெரிந்தாலும் சுதாரித்துக் கொண்டு முந்தின நாள் அவருக்குள் வந்து போன முறுமுறுப்புகள் ஞாபகம் வந்தது. என்ன ஜெபம் செய்து என்னதான் ஆக போகிறது? நமக்கு மட்டும் எல்லாம் இப்படித்தான் கடைசி நேரத்தில் வந்து தடையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விதமான புலம்பல்கள் ஞாபகத்தில் ஓட ஆரம்பித்தது. ஆனால் ஏன் அப்படி தடை வந்தது என்பதை அறிந்த போது அவரால் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சில மாதங்கள் சென்றது. அவர் எதிர்பார்த்ததற்கும் மேலான நல்ல வேலை அவருக்கு கிடைத்தது. இப்பொழுதுதான் அவருக்கு தேவன் மேல் விசுவாசம் பெருகி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் சில சம்பவங்கள் நமக்கு தடை போல காணப்பட்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் முறுமுறுத்திருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையானதை மட்டுமே செய்திருப்பார். கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை வேண்டாம் என்று விலக்கி வைத்திருப்பார். ஆனால் அவர்கள் அதை விடாமுயற்சியுடன் அதுதான் வேண்டும் என்று தேவனிடம் பிடிவாதம் பிடித்து பெற்றுக் கொண்டு விடுவார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் வாழ்நாளில் படுவார்கள் பாருங்க பாடு. அது வார்த்தையினால் சொல்ல முடியாதவைகளாக இருக்கும். அது திருமண காரியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றை வாங்குவதாக இருக்கலாம். அவசரம், அதுதான் வேண்டும் என்று பிடிவாதம். கர்த்தர் எவ்வளவோ தடுத்து பார்ப்பார். இவர்கள் விடுவதாக இருக்காது. கர்த்தர் விட்டு விடுவார். பிறகு வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். இது ஆதியில் இருந்தே தொடர்கதையாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. வேண்டாம் என்று தள்ளி வைத்த கனிதான் ஏவாளுக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாக இருந்தது. கடைசியில் ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட நிலைமை. இல்லாதவைகளையும் வேண்டாதவைகளையும் நினைத்து நினைத்தே வாழ்க்கை முழுவதையும் ஏமாற்றத்தில் தொலைத்தவர்கள் அநேகர். ஆப்பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகள் நலமானவைகளே. உங்களை விட்டு விலகி போனவைகள் உங்களுக்கு வேண்டாதவைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு இழைக்கக்கூடியவைகளாக மட்டுமே இருக்கும். விலகி போவதை விரட்டி பிடிக்க முயற்சிக்காதீர்கள். அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்துவிடும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளையே தருவார். அதுவரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுக்கு கிடைக்காதவைகளை ஆண்டவரே, தங்களால் முடியாதவைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற முறுமுறுக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தேவ சித்தம் இன்னதென்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை என் தேவனீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா. தேவ நன்மையானதை தருவார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, நன்மையான காரியங்களை ஏற்ற காலத்திலே என் தேவனை சரியாய் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. என் ஜனங்கள் நான்
அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நீர் கொடுக்கிற நன்மையை பெரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.